கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையாக இந்த மாதத்திலும் இந்த முதல் நாளிலே நாம் அவரை கூடி வந்து இந்த காலை வேளையில் ஆராதிக்கும்படியாக நமக்கு பாராட்டின கிருபைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அல்லேலூயா. இந்த புதிய மாதத்தில் கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கக்கூடிய வாக்குத்தத்தமான வார்த்தை 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் உனக்கு தந்தேன், உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்கள் ஒருவனும் உனக்கு சரியானவன் இருப்பதில்லை. இந்த வாக்குத்தத்தத்துக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரித்து ஜெபிப்ப நல்ல பிதாவே, இந்த வார்த்தையின்படி கர்த்தாவே எங்கள் வாழ்க்கையில் நீர் கிரியை செய்ய உண்மையுள்ள தேவனாக இருப்பதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய பரிசுத்த பிரசன்னம் கர்த்தாவே இந்த வார்த்தையை எங்கள் வாழ்க்கையில நிறைவேற்றி கொடுக்கட்டும் கர்த்தாவே. ஆமாண்டவர், நீர் பரிசுத்தமுள்ள தேவன். ஒரு வார்த்தையை சொன்னால் அந்த வார்த்தையை நிறைவேற்றி கர்த்தாவே எங்களை மகிழ பண்ணுகிற தேவன், மகிமைப்படுத்துகிற தேவன். அப்படி அந்த வார்த்தையின்படி இந்த வாக்குத்தத்தின்படி கர்த்தாவே அப்போ அந்த நாளிலே ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையிலும் இந்த ஆலயத்தை வந்து ஆராதிக்கிற அத்தனை பிள்ளைகள் வாழ்க்கையிலும் இந்த வாக்குத்தத்தை நிறைவேற்றி கொடுத்த ஆசீர்வாதத்தில் கர்த்தாவே இயேசுவின் நாமத்துக்கு நல்ல பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களோடு இருப்பதாக. இந்த அருமையான வாக்குத்தத்தத்தை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிற காரியம், இப்போ நான் வாசிக்கும் போதே அநேகர் இதை நம்பியிருக்க மாட்டீங்க. என்னன்னா, இதை வாசிக்கும் போதே நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் உனக்கு தந்தேன், உன் நாட்கள் இருக்கிற ராஜாக்கள் ஒருவனும் உனக்கு சரியானவன் இருப்பதில்லை. என் நாட்கள்ல எனக்கு ஒத்த நிலையில், நான் ஒருவேளை ராஜா இல்ல ஊழியக்காரன், உனக்கு ஒத்த நிலையில யாரும் இருப்பதில்லை. இதை எப்படி பாசிட்டிவா எடுத்துக்கிறதுனா, நீங்க ஒரு தொழில் செய்றீங்க, உன் நாட்களில் உனக்கு நிகரானவன் நீ செய்கிற தொழிலுக்காகத்துல உனக்கு நிகரான ஒரு இருக்க முடியாது. நான் உன்னை ஆசீர்வதிக்கிறதுனாலே அந்த ஆசீர்வாதத்தின் காரியங்கள் உன் வாழ்க்கையில காணப்படும். இது தேவனுடைய சமூகத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய இந்த வார்த்தை நமக்கு சொந்தமாக்கி கொள்ளுகிற காரியம் தான் முக்கியமான காரியம். நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் உனக்கு தந்தேன், உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்கள் ஒரு உனக்கு சரியான இருப்பதில்லை என்று சொல்லி கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்க இந்த வாக்கு தத்தத்தினுடைய காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இந்த வாக்கு தத்தத்தை உங்களுக்கு சொல்லி நான் இந்த கால வேளையில ஜெபிக்க முடியாது. நான் ஜெபித்து கொண்டு வந்த போது மனசுக்குள்ள ஒரு பக்கத்துல, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து கழிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஐயோ, எலெக்ஷன் ரிசல்ட் வரப்போகுது இந்த மாசத்துல, இந்த வாக்குத்தத்தை சொல்லி ஜெபிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி மனதுக்குள்ள ஒரு பக்கத்தில் என்ன பண்ணும், ஒரு எண்ணம் உண்டானது. இல்லை இல்லை, இதுதான் தேவன் சொன்ன வார்த்தை. அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் we must believe what God is speaking to us or telling to us. என்ன தேவன் நமக்கு சொல்லுகிறார். சூழ்நிலைகளை வைத்து எந்த காரியத்தையும் நம்ம வாழ்க்கையில தீர்மானிக்க கூடாது. நம்முடைய வாழ்க்கையில தேவன் நம்மோடு கூட பேசுகிற அந்த வார்த்தைக்கு வெரி அட்டென்டிவா, இதைத்தான் கர்த்தர் இந்த மாதத்திலே நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய காரியம். இதுதான் தேவன் நமக்கு தெரிவிக்கக்கூடிய செய்தி, அனுப்புகிற செய்தி என்று சொல்லக்கூடிய காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில முதல்ல விசுவாசிக்கும் போதுதான் அந்த காரியத்துல கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க உண்மையிலவராக இருக்கிறார். சூழ்நிலைகள் பல காரியங்களை சொல்லிக் கொண்டிருக்கலாம். அது மனசும் மாம்சமும் பேசக்கூடிய காரியம். மனசும் மாம்சமும் பேசக்கூடிய காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில எடுத்துக்கொள்ள முடியாது. We are so much experienced with the word of God. ரொம்ப தேவனுடைய வார்த்தை மேல ரொம்ப என்ன பண்றோம், அப்படி நமக்கு அது சொந்தமாக்கி கொண்ட காரியம். ஒரு வசனத்தை சொன்னோம்னா அதை படிச்சு முடிச்சிடும், ஒரு அதிகாரத்தை சொன்னா அதை அப்படி முழுவதுமா சொல்லிடுவோம். அப்படி இருக்கக்கூடிய காரியம் நல்லது. ஆனால் தேவன் அந்தந்த வேலையில என்ன நம்ம கூட பேச விரும்புகிறார், அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அதன்படிதான் இந்த வசனத்தை, நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் உனக்கு தந்தேன். அப்ப இந்த தேவன் இந்த காரியத்தை எனக்கு செய்ய வேண்டும் என்று சொன்னால் நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய காரியம் தான் ரொம்ப முக்கியமான காரியம். 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல நான் வாசிப்போம் என்று சொன்னால், 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம்
11ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆகையினால் தேவன் அவனை நோக்கி நீ உனக்கு நீடித்த நாட்களை கேளாமலும் ஐஸ்வரியத்தை கேளாமலும் உன் சத்துருக்களின் பிராணனை கேளாமலும் நீ இந்த காரியத்தையே கேட்டு நியாயம் விசாரிக்கிறதற்கு ஏற்ற ஞானத்தை உனக்கு வேண்டிக் கொண்டபடியால் என்று சொல்லி, ஏன் இந்த காரியத்தை நான் உனக்கு வாக்கு பண்ணுகிறேன் என்று சொல்லக்கூடிய காரியத்துல வேதம் சொல்லி இருக்கிறது. மத்தேயு 6:33 முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில the first preference என்று சொல்லக்கூடிய காரியம் the kingdom of God. அதற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய மக்களாய் காணப்படும் போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில எல்லா தேவைகளையும் சந்தித்து அவருக்குள்ளாய் நாம் மகிழ்ந்து கழிவுர்ந்து வாழும்படியான காரியத்தை கர்த்தர் கொடுக்க உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நாம் அநேக மக்கள் மத்தியில வாழ்ந்து கொண்டிருந்தாலும் there are very few people those who are obeying the will of God. தேவ சித்தத்துக்கு கீழ்ப்படிந்து வாழக்கூடிய வாழ்க்கை என்பது ஒரு சில மக்களுடைய வாழ்க்கையில் தான் அது காணப்படக்கூடிய காரியமா இருக்கிறது. அப்படி இந்த சாலமோன் ராஜாவுடைய வாழ்க்கையில கர்த்தர் நீ விரும்புகிறதை கேள் என்று சொல்லக்கூடிய நிலையில கேட்டபோது அங்கே கர்த்தர் ஆச்சரியப்பட்டு சொல்லக்கூடிய காரியம், நீ மற்றவருடைய ஜீவனை கேட்கவில்லை அல்லது ராஜ்யத்தை கேட்கவில்லை, இதெல்லாம் நீ கேட்காதபடி 11ஆம் வசனம், தேவன் அவனை நோக்கி நீ உனக்கு நீடித்த நாட்களை கேளாமலும் ஐஸ்வர்யத்தை கேளாமலும் உன் சத்துருக்களின் பிராணனை கேளாமலும் நீ இந்த காரியத்தையே கேட்டு நியாய விசாரிக்க ஏற்ற ஞானத்தை வேண்டிக் கொண்டபடியினால் உன் வார்த்தையின்படியே செய்த ஞானமும் உணர்வுள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன், இதிலே உனக்கு சரியான உனக்கு உன் இருப்பதும் இல்லை, உனக்கு சரியான பின் எழும்புவதும் இல்லை என்று சொல்லி அதை தொடர்ந்து இதுவுமன்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் உனக்கு தந்தேன், உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்கள் ஒருவனும் உனக்கு சரியானவன் இருப்பது இல்லை. யாரெல்லாம் தேவனுடைய சமூகத்துல இந்த சாலமோனை போல தேவனுடைய காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்களோ, கர்த்தருடைய காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்களோ, கர்த்தரை முதல்ல வைக்கிறார்களோ தங்கள் வாழ்க்கையில, அவர்களுக்கு தான் இந்த காரியத்தை கர்த்தர் உணர்த்தி சொல்லக்கூடிய காரியம். தேவன் எனக்கு இந்த பொறுப்பை கொடுத்திருக்கிறார், ஐ மஸ்ட் கம்ப்ளீட், இந்த காரியத்தை நான் செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய காரியம். இதற்கு ஆதாரமாக தேவன் எனக்கு உணர்த்தி சொன்ன வசனமானது இந்த சூனேமியாளுடைய வாழ்க்கையில அவள் எவ்வளவோ குறைவுகள் அவள் வாழ்க்கையில இருந்தது. ஆனால் அவளுடைய வாழ்க்கையில மிக முக்கியமாக ரொம்ப ஆதங்கத்தோடு செய்த காரியம் என்னன்னு சொன்னா, அந்த எலிசாவுக்காக ஒரு காரியத்தை நிறைவேற்றினதுதான் முக்கியமான காரியம். அவளுக்கு குழந்தை இல்லை, குழந்தை பிறக்கும் என்று சொல்லக்கூடிய அந்த காரியத்துக்குரிய சாத்தியக்கூறுகள் கிடையாது. அவனுடைய கணவன் வயது சென்றவன் சொல்லி அங்கே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. though all the situations are against her blessing and prosperity, ஆனால் அதில் அவளுடைய எண்ணங்கள் எதை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறது சொன்னால், இந்த ஊருக்கு ஒரு ஊழியக்காரர் வர்றாரு போறாரு, எங்க போய் தங்குறாரு, அவருக்கு நல்ல சோறு கிடைக்குதா, அவருக்கு கம்ஃபர்டபுளா தூங்குறதுக்கு இடம் கிடைக்குதா என்று சொல்லக்கூடிய காரியம் அவர் சிந்தையில் இருக்குது. she is watching over the Eliza, ஒரு கண் வைத்து பார்த்து கொண்டு இருக்கான். இந்த மனுஷன் இவ்வளவு ஊழியக்காரன் இவ்வளவு கஷ்டப்பட்டு இங்க வரான் போறான், இவன் ஒழுங்கா சாப்பாடு கிடைக்குதா, தங்குறதுக்கு படுக்கிறதுக்கு இடம் இருக்கா இல்லையா, anyhow I will make it everything என்று சொல்லி இந்த காரியத்துல அவளுடைய எண்ணங்கள் அவளை குறித்ததாகவோ அவளுடைய கணவனை குறித்ததாகவோ இல்லாதபடி தேவனுடைய காரியத்தை குறித்ததான் இருந்தக்கூடிய காரியம். ஒருவேளை நம்ம சூனேமியாலை போல இருக்க முடியாது, ஆனா அட்லீஸ்ட் we can pray for the people those who are doing the God's ministry. தேவனுடைய ஊழியத்தின் பாதையில இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்க்கையில நாம் அவருடைய பாரங்களை உணர்ந்து என்று சொல்லக்கூடிய காரியம், தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்த காரியத்துல இருக்கக்கூடிய எந்த காரியமா இருந்தாலும் அதை நம்முடைய மனதிலே வைத்து அதற்காக நாம் ஜெபிக்கிற காரியமே ஈக்குவல் டு திஸ். சூனேமியாளுடைய தன்மைக்கு ஏற்ற ஒரு காரியமா இது நம்முடைய வாழ்க்கையில நாம் அதை வைத்துக் கொள்ள முடியும். எனவே இந்த வசனத்தின் அடிப்படையில தான் இந்த காரியத்தை கர்த்தர் எனக்கு உணர்த்தி சொன்னார். தேவனுடைய சமூகத்தில் அவளுக்கு 1000 குறைவுகள் இருந்தாலும் சந்தர்ப்பங்கள் மறுபடியும் என்னுடைய வாழ்க்கையில நான் செழிப்பேன் என்று சொல்லக்கூடிய அந்த நிலை இல்லாதபடியும்
இதுதான் என்னுடைய வாழ்க்கையினுடைய நிலைகள், இப்படித்தான் இது முடியும் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியமாக இருந்தாலும், she never bothered about what is going to happen in her future, but she is bothered about the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்தை குறித்ததான ஒரு எண்ணம் என்று சொல்லக்கூடிய காரியத்தை தான் நாம் அநேகருடைய வாழ்க்கையில இது குறித்து வாசிக்கும் போது தெரிந்து கொள்ள முடியும். எந்த ஒரு காரியத்தை தேவனை செய்ய நினைக்கிறோமோ அதை நம்ம ஒரே முடிவில் அட்டஸ்டச் அப்படின்ற மாதிரி, நான் இந்த காரியத்தை செய்கிறேன்னு சொல்லிட்டு அவ செய்யக்கூடிய காரியம் என்னவென்று சொன்னால், 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், அவள் தன் புருஷனை நோக்கி ப்ராப்பர் சேனல், அவளா தீர்மானிக்கல, அவள் தன்னுடைய கணவனை நோக்கி, இதோ நம்மிடத்தில் எப்பொழுதும் வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகிய இவர் பரிசுத்தவான் என்று சொல்லி காண்கிறேன். முதல்ல கணவனிடத்துல சொல்லும் போது இஸ் a holy person, servant of God என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை, அவள் சொல்லக்கூடிய காரியத்தை பார்க்க. அடுத்ததாக, நாம் மெத்தையின் மேல் ஒரு சிறிய அறை வீட்டை கட்டி, நான் அப்படி சொல்லல, நாம் மெத்தையின் மேல் ஒரு சிறிய அறை வீட்டை கட்டி, அதில் அவருக்கு ஒரு கட்டிலையும் மேஜையையும் நாற்காலியையும் குத்து விளக்கையும் வைப்போம். அவர் நம்மிடத்தில் வரும்போது அங்கே தங்கலாம் என்றாள். அங்கே தங்கலாம். Very much concerned about the visit of the servant of God. அந்த ஒவ்வொரு காரியத்தையும் அவள் ஆராய்ந்து பார்த்து செய்யக்கூடிய காரியத்தை பார்க்கிறோம். இந்த காரியத்தின் மித்தம்தான் கர்த்தர் அங்கே ஒரு அற்புதத்தை செய்யக்கூடிய காரியத்தை பார்க்கிறோம். இவளை சகல சலக்கரணையோடு என்னை விசாரிக்கிறாள், இவளுக்கு ஏதாவது செய்யணும். This family is giving importance to me. Husband and wife, they are always trying to do something for the ministry or for God's sake. ஏதாவது ஒரு காரியத்தை நமக்கு இருக்கக்கூடிய லெவல்ல, நம்ம கெப்பாசிட்டியில, நமக்கு இருக்கக்கூடிய தகுதியில ஏதாவது ஒரு காரியத்தை செய்யலாமா? தனியாய் கணவன் நினைக்கவில்லை, மனைவி நினைக்கவில்லை, கணவனும் மனைவியும் ஒருமித்து அவர் நினைக்கக்கூடிய காரியம். Why can't I do something for this servant of God? He is all the time coming to this town. இந்த இடத்துக்கு அடிக்கடி வருகிறார், இந்த மனிதனுக்கு நாம் ஏதாவது ஒரு விதத்தில் ஒத்தாசையா இருக்கலாமே என்று சொல்லக்கூடிய ஒரு எண்ணம், இருவரும் சேர்ந்து தீர்மானிக்கக்கூடிய ஒரு காரியத்தை இங்கே பார்க்கிறோம். அதன் மித்தமாய் அங்கே அவருக்கு என்று சொல்லி இந்த எலிசாவுக்கு ஏற்பாடுகள் செய்யும் போது எலிசாவுக்கே புரியல. அவரை குறித்து அநேக இடத்துல தீர்க்கதரிசனத்துல பார்த்தோம்னா, ராஜா தன் மனைவியோடு பேசிக் கொண்டிருக்கக்கூடிய காரியத்தை கூட வெளியே சொல்லக்கூடிய அப்படிப்பட்ட பெரிய ஒரு கிருபை பெற்ற ஒரு ஊழியக்காரர் எலிசா, தீர்க்கதரிசி. ஆனால் அந்த வீட்டுக்குள்ள போய் இவ்வளவுலாம் மேஜை, கட்லு, குத்து விளக்கு, மேல் வீடு பூசா கட்டி இருக்கு, நமக்காகத்தான் அப்படின்ற மாதிரி கட்டி வச்சிருக்காங்க. வரும்போதெல்லாம் இங்கே தங்கிறது மாத்திரம் இல்லை, உணவும் கொடுக்குறாங்க. அவர் அங்கே போயிட்டு முழிக்கிறார், இன்னத்துக்காக இந்த காரியத்தை செய்கிறாங்க. அவரே குழம்பி போய், ஏன் இவ்வளவு இந்த மகள் இவ்வளவு செய்து கொண்டிருக்கிறாள் என்று சொல்லக்கூடிய காரியத்தை பார்த்து தன்னுடைய உதவிக்காரனை கூப்பிட்டு கேட்கக்கூடிய காரியம் என்னவென்று சொன்னால், அவன் கேயாசியை பார்த்து இதோ இப்படிப்பட்ட சகல சலக்கரணையோடும் எங்களை விசாரித்து வருகிறாயே, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? அல்லேலூயா. Here start the promise. நம்ம தேவனுடைய காரியத்துல நம்ம ஈடுபடுத்தி கொண்டு நாம் தேவனுடைய சமூகத்தில் நாம் ஜெபிக்கிற காரியங்கள். இந்த தேசத்தில் எலெக்ஷன் நடந்து கொண்டிருக்கிறது, கிட்டத்தட்ட 2.5 மாதங்களுக்கு மேலாக நடந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் பிள்ளைகளுடைய ரிசல்ட்டையும் நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அதை விட ஒரு முக்கியமான ஒரு ரிசல்ட்டு, அதற்காக நம்ம ஒரு 5 நிமிடம் ஒதுக்கி தேவ சமூகத்தில் நாம் ஜெபித்திருப்போம் என்று சொன்னால் நிச்சயமா இட் இஸ் வெரி பிளஷரபிள் திங் டு காட். தேவனுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு காரியமாய் காணப்பட்டது. ஏதாவது ஒரு காரியத்தில் நாம் தேவனை மகிழ்ச்சியாக்கக்கூடிய காரியங்கள். அவர் இம்பார்ட்டன்ட் இஸ் அவர் சில்ட்ரன்ஸ் ரிசல்ட். ஆனால் அதை விட பெரிய காரியமாக இந்த தேசத்தில் தேவனுக்கு சொல்லி வாழக்கூடிய பிள்ளைகள் அதை குறித்து நினைத்து செய்யக்கூடிய காரியங்கள் தான் அவருக்கு பிரியமான ஒரு காரியம். இப்படி அவளுடைய வாழ்க்கையில அவளுடைய குறைவுகளை அவர் நினைக்கவில்லை, அல்லது அந்த குறைவுகள் நீங்கும் என்பதற்கான சந்தர்ப்பங்களும் அவருடைய வாழ்க்கையில இல்லை என்று சொல்லக்கூடிய காரியத்தை தான் சொல்ல முடியும்.
அப்படி இருந்தாலும் தனக்கு இருக்கிற பலத்தோடு கூட தன்னுடைய தேவனுக்கு என்று சொல்லி செய்யக்கூடிய காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி முழு இருதயத்தோடு தன் கணவனோடு ஒருமுகப்பட்டு செய்யக்கூடிய அந்த காரியத்தை பார்க்கிறோம். எனவே நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்கள we have so much of work. விசேஷமாக சொல்ல போனால் கடந்த VBS கட்டவிழுக்க விடுதலை முகாம் நமக்கு இந்த ஹாட் சம்மர்ல அப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடந்து கொண்டது. வெரி டெடிகேட்லி பீப்புள் ஜாயின்ட் வித் அஸ் அண்ட் ஒர்க்டு ஃபார் அஸ். நீங்க அநேகர் சபை மக்கள் அநேகர் கிட்டத்தட்ட ஒரு 60 பேருக்கு மேல இந்த வாலண்டியர்ஸ், அந்த 10th முடிச்ச பிள்ளைங்க எல்லாம் அநேக பிள்ளைகள் சேர்ந்து இந்த காரியத்தில் உழைத்தாங்க. தட்ஸ் த ரீசன் காட் இஸ் ஸ்பீக்கிங் திஸ் வேர்ட் டுடே. அப்படி தேவனுக்கென்று சொல்லி தங்களை ஒருத்து வெறுத்து இந்த ஊழியத்தின் பாதையில வந்து ஒத்தாசை செய்த மக்கள் அநேகமாக இந்த 10th படிக்கிற பிள்ளைங்களாம் அப்போதான் முடிச்சோன்னா கொஞ்சம் அப்படியே சிறகடிச்சு பறக்கிற மாதிரி அப்படி தோணும். அப்படி இப்படியெல்லாம் சொல்லி எங்கேயாவது போகலாம்ப்பா, எங்கேயாவது போகலாமா அப்படின்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் அப்படியெல்லாம் ஒன்றும் சொல்லாதபடி முதல்ல பிடிச்சிங்க போட்டாச்சு உள்ள அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. அந்த நிலையில அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில செய்த காரியத்தினுடைய அந்த ஆசீர்வாதங்களை நாம் வரக்கூடிய நாட்களில் நாம் நிச்சயமாய் காண முடியும். உன் வார்த்தையின்படி செய்தேன், ஞானம் உணர்வுள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன், இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருப்பதில்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்பதும் இல்லை. இதுவும் அன்று நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் உனக்கு தந்தேன், உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்கள் ஒரு உனக்கு சரியானவன் இருப்பதில்லை. எனவே இந்த தேவனுடைய வார்த்தை நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் உனக்கு தந்தேன். இதுதான் இந்த சென்டர் ஆஃப் த பிரீச்சிங். அவ ஒண்ணுமே கேட்கல. அவள் தன்னுடைய வாழ்க்கையில் எனக்கு குழந்தை இல்லை, இவ்வளவு நாள் ஆயிடுச்சு, எங்க வாழ்க்கையில எல்லாம் ஐஸ்வர்யம் ஆஸ்தி என்று சொல்லி நாங்க இந்த ஊரின் நடுவில் நாங்கள் மகிமையாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், ஆனால் நெக்ஸ்ட் ஜெனரேஷனே இல்லை என்று சொல்லக்கூடிய நிலை. அந்த காரியத்தில் தான் கத்த சொல்லக்கூடிய காரியம். இவ்வளவு சகல சலக்கரணையோடு நம்மை விசாரிக்கிற இவளுக்கு ஏதாவது குறைவு இருக்கிறதா, இவளுக்கு ஏதாவது தேவையா, ராஜாவினிடத்துல பேசணுமா என்று சொல்லக்கூடிய காரியத்தை வேறு யாரிடத்திலும் பேசணுமா? அதை வாசிக்கலாம். ராஜாவினிடத்திலாவது சேனாதிபதியிடத்திலாவது உனக்காக நான் பேச வேண்டிய காரியம் உண்டோ, உனக்காக பேச வேண்டிய காரியம் உனக்கு உண்டோ என்று அவளை கேள் என்றான். போய் கேயாசியை போய் கேளு என்று சொல்லக்கூடிய காரியத்தை அனுப்புகிறான். அவ சொல்லக்கூடிய காரியம் இன்னொரு காரியம். நம்மகிட்ட மட்டும் அப்படி ஒரு பெரிய தீர்க்கதரிசி, கத்தரோடு நடக்கக்கூடிய ஒரு மனுஷன், அப்படியான ஒரு வல்லமை நிறைந்த ஏதாவது ஒரு தம்பி உங்களுக்காக நான் எதுக்காக ஜெபம் பண்ணுமா சொல்லுங்க அப்படின்னா போதும், நம்ம என்ன பண்ணுவோம், படபட 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 படபடன்னு எல்லாத்தையும் என்ன பண்ணிடுவோம், சொல்லிடுவோம். ஆனா அங்க சொல்லக்கூடிய காரியம், அதற்கு அவள் என் ஜனத்தின் நடுவே நான் சுகமாய் குடியிருக்கிறேன் என்றாள். சுகமாய் குடியிருக்கிறேன். வித்தவுட் எனி ஒரு இன்டென்ஷன் இல்லாத ஒரு காரியத்தை, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு காரியத்தை கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தருடைய நாமத்தினாலே அந்த ஊழியக்காரனுக்கு செய்யக்கூடிய காரியத்தை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில இந்த காரியங்களை சற்று ஆராய்ந்து பார்த்து நாம் எப்படிப்பட்ட சூழ்நிலை காணப்பட்டு கொண்டிருக்கிறோம், எந்த விதமான நிலையில தேவனுக்கு நமக்கு இருக்க உறவின் காரியத்தில் எப்படி இருக்கிறோம். ஒரு சிறிய காரியத்தை நாம் செய்து அதற்காக தேவனுடைய சமூகத்தில் என்னை நினைத்தரலும் நெகேமியா சொல்றாரு. நெகேமியான் புத்தகத்தில் கடைசியில் பார்த்தோம்னா, இந்த சமையலுக்கான விறகெல்லாம் நான் சேர்த்து வச்சேன் அப்படின்னு கூட ஜெபம் பண்ணக்கூடிய காரியத்தை வேதத்தில் பார்க்குறோம். அவருடைய வாழ்க்கையில் சின்ன காரியத்தை கர்த்தருக்கு செய்தா கூட இதெல்லாம் நான் சேர்த்து வச்சேன்னு சொல்லி அந்த கடைசி அதிகாரத்தில் சொல்லும்போது என்னை நினைத்தரலும். நெகேமியா 13ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். குறிக்கப்பட்ட காலங்களிலே செலுத்தப்பட வேண்டிய விறகு காணிக்கையையும் முதற் பலன்களையும் குறித்து திட்டமணினேன். விறகு காணிக்கையும் முதற் பலன்களையும் குறித்து திட்டம் பண்ணினேன். என் தேவனே எனக்கு நன்மை உண்டாக நினைத்தருளும். He has not given from his pocket. இதெல்லாம் நீங்க கொடுக்கணும், கர்த்தருக்கு விறகு கொடுக்கணும், முதற்கனியை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி திட்டம் பண்ற. அப்படி இந்த கோத்திரம் இந்த மாதத்துல கொடுக்கணும், இந்த கோத்திரம் இந்த மாதத்துல கொடுக்கணும், ஒரு அப்படி செஞ்சிருக்கலாம். அவருடைய காரியத்தை செய்யல. அவர் சொல்லக்கூடிய காரியம் he planned, அதை இன்ட்ரோடியூஸ் பண்றாரு, அதை செய்யும்படியான காரியத்தை கற்பிக்கிறாரு. அதை சொல்லிட்டு சொல்றாரு. அந்த கடைசி வார்த்தையை வாசிங்க.
என் தேவனே, என் தேவனே, எனக்கு நன்மை உண்டாக, எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும், என்னை நினைத்தருளும். அவருடைய காரியத்தில் யாருடைய காரியத்தையோ அவங்கள செய்ய சொல்லிட்டு, இதெல்லாம் நான் செய்ய சொன்னேன், இந்த மக்கள் மக்கு பிளாஸ்திரியா இருக்கிறாங்க, ஆனால் அவங்களுக்கும் ஆசீர்வாதத்தை கொடும், என்னையும் ஆசீர்வதின்ற மாதிரி இதெல்லாம் நான் செய்யும்படியா இவங்களுக்கு வழி நடத்தி இருக்கிறேன். அதனால இதெல்லாம் நினைத்து என்னை நினைத்தருளும் சொல்லி அந்த காரியத்துக்காக தேவனிடத்துல வேண்டுதல் செய்யக்கூடிய காரியத்தை பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாதபடி நாம் கர்த்தருக்குள்ளாய் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கையினுடைய பலனை இந்த மாதத்தில் பெற்றுக்கொள்ளும்படியான ஒரு காரியத்தை கர்த்தர் வாழ்க்கையில கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அதைத்தான் நான் சொல்லும்போது, எப்படி நீங்க வேண்டிக் கொள்ளாத காரியத்தை மாத்திர கர்த்தர் செய்வார். சிம்பிளா சொல்லி இந்த ப்ராமிஸை ஐ வாண்டட் டு கம்ப்ளீட் இட். நீங்க வேண்டிக் கொள்ளாத காரியத்தை அல்லது நினைக்காத காரியத்தை இதை கேட்டு ஏன் கர்த்தரை சிறுமைப்படுத்தணும், அல்லது பாஸ்டர் இந்த காரியத்துக்காக ஜெபம் பண்ணிக்கங்கன்னு கூட சொல்ல நமக்கு மனசு இல்லை. தேவனுடைய ஆலயத்துல ஊழியத்துக்காக உதவி செய்துட்டு அப்படியே வேர்க்க விருவத்தை சட்டையெல்லாம் நனைஞ்சு அதோட அப்படியே வீட்டுக்கு போன மக்கள்லாம் உண்டு. ஒரு காரியத்தை கூட ஜெபம் பண்ணிக்கங்கிறதுக்காக அப்படி சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை கூட சொந்த காரியத்தை சொல்லாம போற மக்கள் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட நிலையில தான் சொல்லப்பட்டிருக்கிறது, நீ கேட்காத காரியம், ஒருவேளை உன் மைண்ட்லயே வராத காரியம், இதை நம்ம கேட்டாலும் கிடைக்காது. என்னுடைய கணவர் வயது சென்றவர், அவருடைய நாங்கள் இந்த உலகத்தில் இவ்வளவு நாட்கள் வாழ்ந்து விட்டோம், இனி இந்த காரியத்துல எங்களுக்கு நன்மை உண்டாகுன்னு சொல்லக்கூடிய நம்பிக்கை இல்லை. அதனால நினைக்காத ஆசீர்வாதங்களை, கேட்காத ஆசீர்வாதங்களை, எதிர்பார்த்திராத ஆசீர்வாதங்களை கர்த்தர் இந்த மாதத்தில் உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையில கொடுத்து, இந்த கர்த்தர் ஆரோக்கிய அத்தனை பிள்ளைகளை கொடுத்து கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். காட் பிளஸ் யூ. நல்ல பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களுடைய தயவினாலே கர்த்தாவே, நீர் இந்த மாதத்தினுடைய முதல் நாளில் நம்முடைய ஆலயத்தில் நாங்கள் கர்த்தாவை உம்மை துதிக்க, ஆராதிக்க, உடைய வார்த்தையை கேட்க, உடைய வாக்குத்தத்தை பெற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு கர்த்தாவை கிருபை பாராட்டினதுக்காய், கொடுத்த ஜீவன் பலம் சுகத்துக்காய் நன்றி 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 என்று சொல்லி உம்மை துதிக்கிற கர்த்தாவே. அப்பா, இந்த அருமையான நாளில் கர்த்தாவுடைய பிரசன்னத்தை எங்களை வைத்து இந்த மாதம் முழுவதுமாய் ஒன்றன் மேல் ஒன்றாய் எங்கள் வாழ்க்கையில கர்த்தாவே, நாங்கள் நினைக்காத, கேட்க மறந்த, கேட்க தோணாத என்று சொல்லக்கூடிய அந்த ஆசீர்வாதங்களை எங்கள் வாழ்க்கையிலும் பிள்ளைகள் வாழ்க்கையிலும் கொடுத்து நாங்கள் அகமகிழ்ந்து உம்மை துதிக்கும்படியாய், சோத்தரிக்கும்படியாய், இந்த தேசத்திலும் கர்த்தாவே நாங்கள் எதிர்பார்த்திருக்கிற ஆசீர்வாதங்களை கொடுத்து நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிற கர்த்தாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உடைய நாம் மைப்படும்படியான காரியத்தை எங்கள் வாழ்க்கையில் இந்த தேசத்திலும் செய்த ஆசீர்வாதத்தில் கர்த்தாவே, இயேசுவின் நாமத்துக்கு நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ள நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியாய் தேவனுடைய அந்யோன்ய ஐக்கியம் அவரோடும் நம்முடைய பிள்ளைகளோடும் அவருடைய எதிர்கால வாழ்க்கையோட ஆசீர்வாதங்களோடும் இந்த தேசத்திலே வரவிருக்கிற எலெக்ஷன் ரிசல்ட்டோடும் எதிர்கால ஊழியங்களோடும் அதனுடைய மகிமையோடும் கர்த்தருடைய நாமம் மையப்படும்படியான செயல்களோடும் இன்றும் மீண்டும் இயேசு கிறிஸ்து வரட்டும் காணப்படுவதாக. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை சோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை சோத்திரி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தருடைய கிருபை பிரசன்னாளு எப்பொழுதும் உங்களோடு இருப்பதாக. இந்த புதிய மாதத்தில் ஆண்டவரை நான் நிறைய காரியங்களை குறித்து கேட்கறதே கிடையாது அப்படி சொல்லி எண்ணத்தோடு இருக்கலாம். நீங்கள் கேட்டாலும் சரி கேட்காட்டாலும் சரி கர்த்தர் கொடுப்பேன்னு சொல்லிட்டார். பொய் சொல்லாத தெய்வம். அதனால் உங்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் கொடுத்து வாழ்க்கையை ஆசைப்பார். இந்த விசுவாசத்தோடு இந்த உலகத்தில் புறப்பட்டு சென்று மகிழ்ச்சியோடு மகிமையாய் வாழ்ந்திருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து ஆசீர்வாதமாய் காத்து. காட் பிளஸ் யூ.